வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லோக்கல் டிராவலர். நம்ம இன்னைக்கு மூணாருக்கு தாங்க வந்திருக்கோம். மூணார்ல சுத்தி பார்க்க எவ்வளவோ நிறைய இடங்கள் வந்து பார்த்தோன்னா நிறைய இருக்கு. அதுல ஒரு இடம் தான் கொழுக்குமலை. அந்த கொழுக்குமலை வந்து நான் வந்து பேக்கேஜ் மூலமா வந்து வந்திருந்தேன். சன்ரைஸ் பார்க்கலாம் கொழுக்குமலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேக்கேஜ் மூலமா வந்து இங்கே டென்ட்டு போட்டு தங்கி இங்கே கேம்ப் ஃபயர்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து பார்த்தோன்னா சன்ரைஸ் பார்க்கறதுக்காக அவங்களே வந்து பார்த்தோன்னா ஜீப் சவாரி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஜீப்பில் ஏறிட்டு ஒரு ஆஃப் ரோடு தான். ஜீப்பில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 4:30 மணிக்கே வந்து எழுப்பி விட்டாங்க. ரூம்ல இருந்து டென்ட்ல இருந்து 4:30 மணிக்கு எழுப்பி விட்டது. அங்க கிட்டத்தட்ட 5:30 அப்படிதான் போச்சு. 5:30க்கு போனோடனே அங்க வந்து மலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ ஷாப் இருக்கு. அங்க டீ காஃபி ஏதாச்சும் வாங்கி குடிச்சிட்டோம். அதாவது 5:30க்கே வந்துட்டோம்ல, அதனால வந்து பார்த்தோன்னா ஒரு டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் 5:45 6 ஆகுதான் இந்த மாதிரி ஒரு இது வந்தது. ஆனா சன்ரைஸ் வந்து கொஞ்சம் பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப பனி மூட்டமா இருந்துச்சு. அதனால வந்து சன்ரைஸ் வந்து லைட்டா தான் பார்க்க முடிஞ்சது. நாங்க வந்து பேக்கேஜ் மூலமா வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பேக்கேஜ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். மூணாருக்கு போறவங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி அந்த பேக்கேஜ் மூலமா நீங்க அந்த கொழுக்குமலைக்கு போயிட்டு வாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா A to Z வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. பேக்கேஜ் வந்து பார்த்தோன்னா 2-3 பேக்கேஜ் இருக்கு. நீங்க ஒரே ஒரு ஆளா நீங்க தனியா போனீங்க அப்படின்னா 1800 ரூபாய். சில பேக்கேஜ்லாம் வந்து பார்த்தோன்னா மாறுபடும் அதுக்கேற்ற மாதிரி. எல்லா பேக்கேஜும் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன், அப்படி செக் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க டைரெக்டா வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சரி வாங்க, இந்த கொழுக்குமலையை வந்து இப்போ கொழுக்குமலைக்கு வந்துட்டோம். நம்ம கரெக்டா சன்ரைஸ் பார்க்கலாம் போது தான் கரெக்டா அப்படியே பனிமூட்டமா இருக்கு. சன்ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் தான் நேரம் தான் நாங்கள் பார்த்துமே. கிட்டத்தட்ட 6:15 5:30க்கு ரீச் ஆகி 6:15 மணி வரைக்கும் தான் நாங்கள் அந்த சன்ரைஸே வந்து பார்த்தோம். ஜீப் வந்து கரெக்டாக 6 மணிக்கு கரெக்டாக ஜீப்பாண்ட வந்து நீங்கள் போயிடணும். ஜீப் நம்பர்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட அந்த கொழுக்குமலைக்கு ஒரு நாளைக்கே வந்து பார்த்தோன்னா 1400 ஜீப் வருது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாருங்களேன், அங்கே அப்படியே லைனா ஜீப் வருதுங்க இல்லையா. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஜீப்பாக வந்து வந்தோம். கிட்டத்தட்ட 5:30க்கே வந்துட்டோம். நல்ல வேலை பின்னாடி வந்திருந்தா இன்னும் டைம் ஆயிருக்கும். 5:30க்கு எங்க ஜீப் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஆனா போகும்போது பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஜீப் எங்களுது தான். அவ்வளோ வந்து பார்த்தோன்னா நேச்சுரலான இந்த பிளேஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் போனோம். அதனால லேட் ஆயிடுச்சு. போற வழியில வந்துதான் அந்த பார்த்துருப்பீங்கல்ல, அந்த கொழுக்குமலை, அந்த சிங்கம் ஒரு மலை மாதிரியே இருக்கும், அந்த மலையெல்லாம் இருக்கு. அது நம்ம போகும்போது பார்க்கலாம். இந்த இடம் தாங்க சன்ரைஸ். இப்போ வந்து மணி பார்த்தோன்னா 6:10 அந்த மாதிரி ஆயிடுச்சு. சன்ரைஸ் வந்து தெரியுது. அதனால வந்து இப்போ வந்து கூட்டம் அதிகமா இருக்கு. இப்போ அந்த ஜீப்ல காமிச்சேன் இல்லையா, ஜீப்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 ஜீப் வருதாங்களா, 1000 1400 அந்த மாதிரி ஜீப்லாம் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த சன்ரைஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டீங்க அப்படின்னா இறங்கும் போது ஒரு டீ காஃபி எதனாச்சும் ஒரு ரிலாக்ஸா சாப்பிட்டு போங்க. ஏன்னா நீங்க ஜீப் சவாரி பண்றீங்க இல்லையா, அதனால கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். அவ்வளோ குளிர். நான் போகும்போது பார்த்தோன்னா லைட்டா மழை வேற பெஞ்சுன்னுச்சு. மழைலாம் விட்ட அப்புறம் தான் ஒரு டீ காஃபி ஒன்று சாப்பிட்டு போனேன். சரியான குளிருங்க, அவ்வளோ குளிர், அவ்வளோ சில்னஸ், சூப்பரா இருந்துச்சுங்க கொழுக்குமலை. நான் பேக்கேஜ் மூலமா வந்ததுனால இந்த இடம்லாம் வந்து கண்டிப்பா சுத்தி பார்க்க முடிஞ்சது. இதே நீங்க வந்து தனியால், அதே மாதிரி நீங்க வந்து தனியாலாவோ இல்ல ஒரு நீங்க வந்து இங்க வர முடியாது. ஏன்னா வந்து இங்க ஜீப் யூனியன் அந்த அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துக்கு வருவாங்க. நீங்க ஒருவேளை ஸ்டே பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. கொழுக்குமலை வந்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு தான், அப்பதான் அந்த சன்ரைஸ் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதனால பேக்கேஜ் வந்து பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு ஆள் தான் நான் வந்து பார்த்தோன்னா பேக்கேஜ் வந்து எடுத்திருந்தேன். சூப்பராகவே கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க கான்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல, மறக்காம போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கொழுக்குமலையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தோன்னா
கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து மூணாருக்கு போயிடும். மூணாறில் நிறைய பிளேசஸ்லாம் இருக்குங்க. நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மூணாறில் கேஎஸ்ஆர்டிசி அந்த ஸ்டே ஒரு நாள் வந்து ஸ்டே பட்ஜெட்டில் எங்கே தங்கலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரவிக்குளம் நீச்சல், இரவிக்குளம் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்காதவங்க அதையும் போயிட்டு பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு கிட்டத்தட்ட 5:30க்கு இறங்கினேன். 6 6:15 வரைக்கும் கிட்டத்தட்ட 3/4 1 hour கிட்ட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்தோம். ஒரு பாதி தூரம் தான் வந்திருப்போம். அப்புறம் வந்து கீழே இறங்குங்க நாங்கள். என்னடா இது இங்கே வந்து கீழே இறங்க சொல்கிறாங்களேன்னு பார்த்தேன். இங்கே ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க இது. வேற லெவல் அல்டிமேட்டான ஸ்பாட்டே வந்து பார்த்தோன்னா இங்கே தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஆமாங்க, அந்த சிங்க மலை, அந்த சிங்கம் அப்படியே கவ்வுற மாதிரி ஒரு மலை இருக்கும். அதுதான் கொழுக்கு மலையில ரொம்ப 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 ஃபேமஸ்ஸு. அந்த கொழுக்கு மலை தான் இப்போ நம்ம வந்து இந்த ஜீப் வந்து ஓரமாக நிறுத்திடுவாங்க. நம்ம வந்து இப்போ வந்து போகவே போகிறோம். ஜீப் வந்து பாதி இடத்துக்கு வந்து ஓரம் கட்டுருவாங்க. ஓரம் கட்டிட்டாங்கன்னா ஒரு 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 ஒத்தையடி பாதை மாதிரி தான் அந்த இடமே உங்களுக்கு வந்து போகும். ஒரு ஆள் இல்லை 2 ஆள் நடக்கிற மாதிரி தான் அந்த இடமே போகும். சூப்பராக இருக்குங்க. போகிற வழியெல்லாம் பச்சை பசேன்னு உங்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக வந்து கண்டிப்பாக இருக்கும். இதுதான் அந்த சொன்னேன் இல்லையா, அந்த சிங்கமலை, அதுதான் கொழுக்குமலை. கொழுக்குமலையில மேலே சன்ரைஸ் பார்த்துட்டு 2வதா வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா எல்லா ஜிம்முமே லைனாக நிறுத்திடுவாங்க. இங்கே பார்த்தோன்னா ஏதோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள உங்களை கூட்டின்னு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு தருமே. ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கரெக்டாக ஒரு சினிமாவில் வர மாதிரி அந்த சாங்ஸ்லாம் இங்கே ஏதோ ஒரு சாங் கூட எடுத்திருக்காங்க சினிமா படத்தில். கிட்டத்தட்ட அந்த கும்கி படத்தில் நடிச்சாரு இல்லையா விக்ரம் பிரபுது இங்கே ஏதோ ஒரு பாடல் சீன் வந்து எடுத்திருக்காங்க. பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ரோன் ஷாட்ல வந்து அந்த சாங் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு தாண்டி தான் நம்ம அந்த சிங்கமலையை வந்து கொழுக்கு மலையை பார்க்க முடியும். சரியான காத்துங்க. நாங்கள் போகும்போது ஒரு பக்கம் மழையும் பெய்யுது, ஒரு பக்கம் காத்தும் அடிக்குது. எங்கடா கீழே விழுந்துருவோமோன்னு ஒரு திகில். வேற ஒன்றும் இல்லை, சேஃப்டி தான். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃபாகவே இருக்கணும். பனி தாங்க, பனி ரொம்ப 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 அதிகம். இதுக்கு கீழே வந்து எங்களால் கொஞ்சம் போக முடியல. ஏன்னா நான் வந்து வரும்போது தனியாலாம் வந்தேன். அதனால வந்து கீழே இன்னும் கொஞ்சம் தூரம் எவ்வளோ தூரம் ஆகுமோன்னு சொல்லிட்டு நான் இதோட திரும்பிட்டேன். ஆனால் அங்கே மக்கள் நிற்கிறாங்க இல்லையா, அதுக்கும் கீழே வந்து வழி இருக்கு. அதுக்கும் கீழே போனனால தான் அந்த சிங்க முகம் கொண்ட அந்த கொழுக்கு மலையை நீங்கள் பார்த்து கண்டு கழிக்கலாம். அங்கே செல்ஃபி, வீடியோஸ், ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது நீங்கள் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். ஆனால் கொஞ்சம் க்ரௌடு இல்லாமல் இருந்தால் நல்லது. க்ரௌடாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோஸ் எடுக்க கூட உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா தனியாக சிங்கிளாக எடுத்தீங்கன்னா வேற லெவல் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வேற ஏதாச்சும் இந்த கொழுக்குமலையை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொழுக்குமலை பேக்கேஜில் வந்து தங்குங்க. ஏன்னா பேக்கேஜில் தங்கினா தான் அந்த இடத்துக்கெல்லாம் வந்து வர முடியும். வர வழியில் மேலே ஃபஸ்ட்டு இடம் வந்து பார்த்தோன்னா சன்ரைஸு, 2வது இந்த கொழுக்குமலை, 3வது வந்து பார்த்தோன்னா வர வழியிலே உங்களுக்கு டீ எஸ்டேட்லாம் வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். டீ எஸ்டேட் வந்து அவங்க வந்து நிறுத்த மாட்டாங்க. பட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நிறுத்துவாங்க. சொல்லி நிறுத்திக்கங்க. அந்த டீ எஸ்டேட்லாம் இறங்கி நின்று ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து போகலாம். அந்த டீ எஸ்டேட் தாண்டி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அந்த வாட்டர் ஃபால்ஸ் நிறுத்துவாங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு போகலாம். 1800 ரூபாயில் இந்த கொழுக்குமலையை ஈஸியாக வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம். அருமையான ஒரு பேக்கேஜ் இது, சூப்பர் பேக்கேஜ். எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மேலும் வேற ஏதாச்சும் தகவல் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறாங்களே தவிர சப்ஸ்கிரைப் வந்து வரமாட்டுது.
அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க, இதோட நம்ம அடுத்த ஒரு வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் லோக்கல் டிராவலர்.